காட்சி 1 இடம் ஜான்சி பகுதி பங்கு பெறுவோர் மணிகர்ணிகா அப்பா தோழி நானே சாஹிப் மந்திரி மன அனைத்தும் தயார் நிலை உள்ளது உன் வில்வித்தையை ஆரம்பிக்கலாம் ஏண்டா மழை வேடா பயமாறிகள் பாவனம் மணிகர்ணிகா என்ன வீர விளையாட்டு இது விளையாடுவதற்கு நேரமா இது நீ ஒரு வீரப்பெண் உன்னால் முடியாதது எதுவும் இல்லை உனக்கு தாய் இல்லாததால் நானே தாயாகவும் தந்தையாகவும் இருந்து அனைத்தையும் சிறந்த முறையில் செயல்படுத்துகிறேன் தந்தையே வீரத்தையில் சிறந்து விளங்க நான் பயிற்சி பெறுகிறேன் ஐயா உங்களுக்கான பக்கத்து நாட்டு மன்னர் நானே சாஹிப் வந்துள்ளார் அவரை வர சொல்லுங்கள் மணிகர்ணிகாவை பார்த்து செல்லாமல் வந்துள்ளேன் மணிகர்ணிகா நீ மிகவும் அழகாக வில்வித்தை செய்கிறாய் நீ வீரமும் விவேகமும் உள்ள ஒரு வீரப்பெண் நன்றி அரசே ஆங்கிலேயர்கள் நம் நாட்டை தன்வசப்படுத்தி வருகிறார்கள் ஆதலால் அவர்களை வீழ்த்த வாள் பயிற்சி கற்றுத்தாருங்கள் அரசே மிக்க மகிழ்ச்சி இதோ வாளை பெற்றுக்கொள் மணிகர்ணிகா தனியாக இருப்பதால் பக்கத்து நாட்டு ஜான்சி மன்னரான கங்காதராவை திருமணம் செய்யலாம்னு தீர்மானித்துள்ளேன் திருமணமா அப்படின்னா என்ன எனக்கு 12 வயதுதான் ஆகிறது எனக்கு எதற்கு திருமணம் நான் நிறைய படிக்க வேண்டும் வாழ்க்கையில் நிறைய சாதிக்க வேண்டும் மணிகர்ணிகா நீ கங்காதராவை திருமணம் செய்வதால் நீ ஜான்சியின் அரசியாக போகிறாய் ஆஹா மிக்க மகிழ்ச்சி உடனே அதற்கான ஏற்பாடுகளை செய்யுங்கள் எனக்கு மணிகர்ணிகாவை திருமணம் செய்வது மிக்க மகிழ்ச்சி வரலாறு அவளுக்கு ஒரு புதிய பெயரை சூட்ட இருக்கிறது மணிகர்ணிகா இன்று முதல் நீ ஜான்சி ராணி லட்சுமிபாய் என்று அன்போடு அழைக்கப்படுவார் ஜான்சி ராணி லட்சுமிபாய் வாழ்க ஜான்சி ராணி லட்சுமிபாய் வாழ்க Good morning, soldier. வந்து கொண்டே இருக்கிறார். So be ready. Good morning, soldiers. நமது பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தை விரிவுபடுத்த புதிய திட்டம் இருக்கின்றது. அது என்னவென்றால் இந்திய மன்னர்கள் தங்களது ஆண் வாரிசு இல்லாமல் இறந்துவிட்டால் அவர்களுடைய பகுதிகளை நம் வசப்படுத்திக் கொள்ளலாம். சூப்பர் பாலிசி. இந்தியாவில் பல பகுதிகள் நம் வசம் வரப்போகிறது. இன்னும் அதிக இந்தியர்களை கட்டாயப்படுத்தி நம் ராணுவத்தில் சேர்த்து நம் பலத்தை வலுப்படுத்த வேண்டும். அரசே தங்களது மகன் இறந்தது மிகவும் வருத்தமாக உள்ளது. எனக்கு பின் அவன் ஆட்சி செய்வான் என்று நம்பியிருந்தேன். ஆனால் அது இல்லாமல் போய்விட்டது. மன்னா நீங்கள் தவறாக நினைக்காவிடு என்னுடைய மகனை உங்களுக்கு தத்து கொடுக்கிறேன். ஆமாம் இவனும் என் மகன் போல் தான் இருக்கிறான். இவனை இன்றே நான் தத்தெடுத்துக் கொள்கிறேன். ஆமரசே ஆம் ஜான்சியின் புதிய வாரிசு இவன்தான். இவனுக்கு நம் மகனின் பெயர் தாமோதராவ் என்ற பெயரை வைத்துக் கொள்ளலாம். இளவரசர் தாமோதராவ் இளவரசர் தாமோதராவ். ஐயோ என் நெஞ்சி வலிக்கிறது. ஐயோ இளவரசர் இறந்து விட்டார். ஐயோ அரசே என்னை இப்படி தனியே விட்டு விட்டாயே. நீங்கள் இல்லாமல் நான் எப்படி இருக்க போகிறேன்? அரசி ஒரு புதிய ஆபத்து. என்னவென்று சொல்லுங்கள். ஆங்கிலேயர்கள் புதிய சட்டம் ஒன்று கொண்டு வந்துள்ளார்கள். ஆண் வாரிசு இல்லாமல் மன்னர் இறந்து விட்டால் அந்த நாடு முழுவதும் ஆங்கிலேயர்கள் வசமாகிவிடும். எனக்கு தான் ஒரு ஆண் வாரிசு உள்ளது. ஜான்சி என்னுடைய மண். இதை நான் யாருக்கும் விட்டு தர மாட்டேன். ஜான்சி ராணி நாங்கள் உனக்கு 60,000 ஓய்வூதியம் தருகிறேன். அதை பெற்றுக்கொண்டு இந்த கோட்டையை விட்டு வெளியேறிவிடு. எனக்கு
இருக்கிறீர்கள். எனக்கு தாமதராவ் என்ற ஒரு மகன் இருக்கிறான். அவனுக்கு அரசாங்கம் உரிமை வழங்குமாறு நீதிமன்றத்தில் முறையிடுவேன். அந்த ஆங்கிலேயருக்கு எவ்வளவு தைரியம்! நம் நாட்டை வாணிக செய்ய வந்தவர்கள் நம் நாட்டையே ஆள வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ரத்தவரி பிடித்த ஆங்கிலேயர்களே, போராடி என்றால் வெற்றி, இல்லை என்றால் செத்து மடிவேன். இன்றே போராடலாம். எதிர்கால சந்ததியர்கள் சுதந்திர காற்றை சுவாசிக்கட்டும். வீரர்களே, ஆங்கிலேயர்களை பார்த்து அச்சம் கொள்ளாதீர்கள். உங்களை காப்பாற்ற நான் இருக்கிறேன். ஜான்சி ராணி, நீ ஒரு வீர மங்கையா? எங்களிடம் தோற்று விட்டாய். நீ இந்தியா முழுவதும் எங்கள் கொடி பறக்கும். இந்திய மக்கள் அனைவரையும் நாங்கள் அடிமைப்படுத்துவோம். அது நான் உயிரோடு இருக்கும் வரை நடக்காது. நான் இறந்து விட்டேன் என்று ஆங்கில